நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய சீர்காழியில் அமைந்துள்ள ஸ்ரீமுஷ்ணம் பூவராக கோயில் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு இது. இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு மற்றும் ஒரு சான்று இது. சீர்காழி அருகே ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பூவராக பெருமாள் கோயில் இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் அடையாளமாக உள்ளது. இங்கு அமைந்துள்ள இந்த பெருமாள் கோயிலிற்கு மத வேறுபாடுகள் இன்றி அனைத்து மதத்தினரும் வந்து வழிபட்டு செல்கின்றனர். முஸ்லீம்கள் குருமாசம் பண்ணுறது ஒரே ஒரு ஊர் மட்டும்தான் அவசேஷமான பெருமாள், இந்து முஸ்லீம் எடுத்துக்காட்டான பெருமாள். இந்த பெருமாட்ட முஸ்லீம் இன்னைக்கு இந்த கோயிலில் முஸ்லீம்ஸ் பெருமாள் செய்ப்பா எல்லாம் அவருக்கு ஜாதிபாடுகள் கவர்மெண்ட்லேயே ஒரு இது உண்டு. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மகத்தன்று நடைபெறும் திருவிழாவின் போது கிள்ளை பகுதியில் உள்ள தைக்கால் சையத் பிஎன் ரஹமதுல்லா தர்காவில் வைத்து இந்துக்கள் வழிபாடும் முஸ்லீம்களின் வழிபாட்டு முறையும் ஒரு சேர நடைபெறுகிறது. இந்த வழிபாட்டில் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை வலியுறுத்தியும் உலக நன்மையை வலியுறுத்தியும் பாத்திய ஓதும் வழிபாடும் நடைபெறுகிறது. யா அல்லாஹ், இந்த வேளையிலே இந்த ரஹமத்துல்லாஹி சன்னிதானத்திலே இந்த பூவராகர பெருமானை நாங்கள் வரவேற்று மத நல்லிணக்கத்தோடு செய்யும் இந்த நல்காரியத்தை உன்னுடைய சன்னிதானத்திலே ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் தர்கா சார்பாக பூவரா சாமி வருடந்தோறும் வர்றாங்க. பூவரா சாமிக்கு நாங்கள் பாத்தியா ஓதி ஜாதி மதம் பேதம் இல்லாமல் நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோங்க. மதங்கள் எப்பொழுதும் மனிதத்தை பிரித்துவிட முடியாது என்பதற்கு இந்த ஸ்ரீமுஷ்ணம் மற்றும் கிள்ளை பகுதியில் உள்ள மக்கள் மிகப்பெரிய அடையாளமாக விளங்குகின்றனர். பிரசன்ன வெங்கடேசன், நியூஸ் 7 தமிழ், சீர்காழி.